நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்திலே இருக்கின்றோம். இதுதான் சுற்றுப்புற சூழலான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலப்பரப்பு கடைசியாக இருக்கின்ற அந்த இஸ்ரேலிய இராணுவ செக் பாயிண்ட்டுக்கு அப்பால் இருந்து இந்த பகுதி முழுக்கவுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகம். டோம் ஆஃப் ராக் என்று இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லுவார்கள். இந்த தங்க முலாமிட்ட இந்த கோபுரம் இருக்கிறதே, இதற்கு டோம் ஆஃப் ராக் என்பார்கள். இந்த இடத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் சென்றதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் உயர்த்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு கல் இருப்பதாகவும் சொல்கிறது. அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதற்கப்பால் அங்கே இருக்கிறது மஸ்ஜிதுல் கிபிலி என்ற பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்தவுடன், டோம் ஆஃப் ராக் பள்ளிவாசலிருந்து வெளியே வந்தவுடன் இருக்கின்ற வலதுகை பக்கமாக இருக்கின்ற பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் கிபிலி என்று அழைக்கப்படுகிறது. இதிலே தான் இங்கே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தொழுத இடம். அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்திய இடமாக கருதப்படுகின்ற அந்த பள்ளிவாசலையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். எனவே வரலாற்று நிகழ்வுகள் மிக்க புனித அருள் கொளிக்கும் இந்த பூமியிலே இதோ நாங்கள் வந்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இந்த பகுதியின் விசேஷங்கள், இந்த பகுதியினுடைய வரலாறுகள் எல்லாவற்றையும் உங்களோடு பகிர இருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த வீடியோக்களை அதிகம் ஷேர் செய்யுங்கள். பலஸ்தீன் மண்ணிலிருந்து, மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலிருந்து உங்களோடு பல செய்திகளை நாங்கள் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு, இந்த பகுதி தான் தொழுவிக்கிற பகுதி. இந்த இருக்குது இங்கே தொழுவிக்கிற பகுதி, இது மிம்பர் தொழுகை வைக்கிற பகுதி. இங்கே பக்கமாக இருக்கிற இந்த கல்லு தான் டோம் ஆஃப் த ராக்னு வாங்க. இந்த கல்லுக்கு மேலே தான் இந்த டோம் கட்டப்பட்டிருக்குது. இந்த கல்லு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தின் மூலமாக இங்கிருந்து மிஹராஜுக்கு அனுப்பப்பட்டதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிகமானவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் அவர்கள் மிஹராஜுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடம் உமையாக்களின் ஆட்சி காலத்திலே 687 தொடக்கம் 691 வரையான காலப்பகுதியிலே கட்டப்பட்டு, இது ஆரம்பத்தில் ஒரு புனித ஸ்தலமாக மாத்திரமே கருதப்பட்டு வந்தது. இந்த கட்டிடத்தை கட்டியவர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆவார். அரபியிலே டோம் ஆஃப் த ராக், குப்பத்து சக்ரா என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக எஞ்சியுள்ள சில மொசாய்க் இந்த டிசைன்களும் டைல்ஸ்களும் அந்த கால இஸ்லாமிய கட்டிடக் கலைகளும் அடங்கிய மிகவும் பெருமதிமிக்க சரித்திரங்கள் அடங்கிய பள்ளிவாசல்களுள் மிக பழமையான பள்ளிவாசல்களாக இதுவும் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி அவர்கள் மிஹராஜுக்கு உயர்த்தப்பட்ட இந்த கல் என நம்பப்படும் இடத்திலிருந்து உயரமாக டோம் கட்டப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டு மிக வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த டோம் மிகவும் அழகாக கம்பீரமாக இப்படி காட்சி தருகிறது. இந்த சுவர்கள் ஒவ்வொன்றும் அழகான பழமையான வரலாற்றை புதுப்பித்துக் கொண்டிருப்பதை நாம் இந்த பள்ளிவாசலிலே இப்பொழுதும் காணலாம். 11வது நூற்றாண்டிலே சிலுவை யுத்தம் நடைபெற்று அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு இந்த ஜெருசலம் முழுக்க மஸ்ஜிதுல் அக்ஸா, டோம் ஆஃப் த ராக் இவை அனைத்தும் கிறிஸ்தவர்களின் கைக்கு சென்று இது கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டிருந்ததை 1187களிலே திரும்பவும் சலாஹுத்தீன் அய்யூபி கைப்பற்றுகிறார். அவர்கள் தொழுததாக ஒரு இடம் குறிப்பிடப்படுகிறது. அந்த இடத்துக்கு போவதற்கான வாசல் இதுதான். அந்த இடத்திலே இந்த வாசலூடாக போக வேண்டும். இந்த ஒரு கீழ்மாடியிலே இருக்கிற ஒரு அமைப்பு. இதோ பாருங்கள், இந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் தொழுததாக சொல்லப்படுகிறது. இந்த இடம், அதாவது இந்த பள்ளிவாசலுடைய கீழ்த்தரம், இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தொழுததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் அவர்கள் இருந்து வந்ததும் தொழுததாக, இந்த இடத்திலே இவர்கள் ருக்குவிலே போய் எழும்பியதும் இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த கல் உயர்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஆலம். இந்த பகுதியும் இப்படியான ஒரு வளைவுக்குள் ஆகியிருக்கிறது. எது எப்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேகராஜ் பயணத்திலே இந்த இடத்துக்கு வந்ததென்பது நாங்கள் அனைவரும் தெரிந்த விடயம். அவர்கள் குறிப்பாக எந்த இடத்திலே தொழுதார்கள் என்ற அந்த இடங்கள் குறிப்பாக தெரியாவிட்டாலும் கூட இந்த வளாகத்திலே அவர்களுடைய கால் பட்டு
அவர்கள் இங்கிருந்து தான் மேராஜுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்பித்தான் ஆகின்றோம். அது ஈமானின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே உங்களோடு நினைவு கூறிக்கொள்கின்றேன். மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களின் கைகளுக்கு வர வேண்டும் என்று விரும்பும் பலரும் மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றிய வரலாறுகளை தெரியாமலேயே இருக்கின்றனர். சமாதானத்துக்கு பின்னராக தமிழில் முதலாக வழங்கும் இப்படியொரு காணொளியை அனைவரும் அறிந்து கொள்ள இந்த வீடியோக்களை அதிகம் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றிய விழிப்புணர்வை எங்களுக்கும் செய்யலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரைக்கும் இணைந்திருங்கள்.